ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஜூன் 12 அப்போ போயிங் 787 அகமதாபாத்தில் வந்து கிராஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 241, அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் வந்து டாக்டருக்காக படிக்கிறவங்க வந்து 19 பேர், மொத்தமாக 260 பேர் அதில் வந்து டை ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான முதல் கட்ட விசாரணை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி கிராஷ் ஆச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறவங்க கிட்ட எப்படி கிராஷ் ஆச்சுன்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளைட்டுக்கான மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளைட் வந்து எப்படி கிராஷ் ஆனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் வந்து அந்த உடையாம மாதிரி அதை வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ அவங்க அந்த போயிங் 787 ஃப்ளைட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து மெயினாக என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் எந்த ஃப்ளைட்னாலுமே இன்ஜின் 1 இன்ஜின் 2ன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஃபியூயில் ஷேர் பண்ணுறதுக்காக அது செப்பரேட் பண்ணி தரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஃபியூல் போகிறதுக்கு வந்து அந்த லைனே அந்த ஃபீலே வரல ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்ஜினுக்கு அதுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் வந்து டேக் ஆஃப் ஆனோன்னா அது ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் பாக்ஸில் வந்து அந்த பைலட் சொல்லியிருக்காங்க, எப்படி அது ஆஃப் ஆச்சுன்னு இன்னொரு பைலட் கிட்ட கேட்டுருக்காங்க. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே அது வந்து கிராஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த பிளாக் பாக்ஸில் தான் இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இது வந்து அது எப்படின்னா, அது வந்து அந்த ரெண்டு இன்ஜின்னால 2 புல் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 புல் பட்டனுக்கும் பிட்வீன் ஒரு 2 இன்ச்சஸ் இல்லைனா 3 இன்ச்சஸ் கேப் இருக்கும். அது எப்படி ஆச்சுன்னே யாருக்கும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போயிங்கோ அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியாவும் இல்லை மற்ற ஃப்ளைட் கம்பெனிஸ்னாலும் நம்ம பேசஞ்சருக்காக ஒரு நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதற்கட்ட விசாரணை தான். இன்னும் போக போக நிறைய விசாரணை நடக்கும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் போயிங் 787ல் அது யார் ஆஃப் பண்ணாங்க அந்த சுவிட்சு, அது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆச்சான்னு போக போக விசாரணை தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வேர்ல்டு நியூஸ் வந்து 3 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.